ப்ராஜெக்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு வாட்டர் டர்ட்டியாக கலெக்ட் ஆகிற சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கிட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபேக்ட்ரியோட பொல்யூட்டன்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் பாடியில் வந்து செக்ரிகேட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் வர வேஸ்ட் மெட்டீரியல்ஸுமே இந்த தண்ணி வாட்டர் பாடி அப்படின்னா லேக்ஸ்ன்னு சொல்லலாம், ரிவர்ஸ் சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது குளம் சொல்லலாம், பாண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி எந்த வாட்டர் பாடியாக இருந்தாலுமே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஃபேக்ட்ரிலேருந்து வர வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் பாடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிலீஸ் பண்ண வாட்டர் பாடியிலேருந்து இருக்கிற வாட்டரை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பியூரிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம்ல தான் நமக்கு வந்து இந்த வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல லேயர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேலே வந்து ஒரு சால்ட் லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு சால்ட் லேயரு. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒரு ஜல்லி, அதுக்கு கீழே வந்து மணல், அதுக்கு கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், காட்டன் பேப்பர் லேயர்ஸ், அது கீழே வந்து வேற எதுவும் இல்லை, பைப் கனெக்டன் பண்ணிப்போம். இப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையர்ல இந்த லேயர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து வாட்டர் பியூரிஃபைங் சிஸ்டம்ல வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகி இந்த பாக்ஸ்ல கலெக்ட் ஆயிடும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல செட்டப் பண்ண முடியனால நான் தனியாக வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பியூரிஃபைடு வாட்டர் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஃபேக்ட்ரிலேருந்து வர வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம பியூரிஃபை பண்ணி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறதா கான்செப்ட். இப்போ இங்கே ஒரு பாக்ஸில் அழுக்கு தண்ணி வச்சுருக்கேன், மணல் போட்ட தண்ணி. என்ன ஜூம் ஆக மாட்டேங்குது. இந்த மணல் போட்ட தண்ணி தான் வந்து இப்போ டர்ட்டி வாட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, இந்த டர்ட்டி வாட்டரை இவ்வளோ ஊற்றுறேன். ஊற்றி கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு எனக்கு வந்து இந்த வாட்டர் எல்லாமே அப்படியே ஃபில்டர் ஆகி நமக்கு கீழே வந்து ஒரு லேயராக வந்து இந்த இடத்துல செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆன பிறகு நம்ம இந்த இடத்துல பைப் ஆன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு நல்ல தண்ணியாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த நல்ல தண்ணியை தான் நம்ம என்ன பண்ணோம், பியூரிஃபைட் வாட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் இது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நம்ம ஹெல்த்தி அதாவது இன்டேக்கு எடுத்துக்கும் பொழுது இந்த தண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் பண்ணி அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம கில் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றத எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்.